பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த கவனமாயிரு சீரியஸ்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி சொன்னா நிச்சயமா கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க தெரியப்படுத்துங்க. இது அநேகருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் அவங்களோட பேசுவார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளும் கூட இந்த கவனமாயிரு சீரியஸ்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, பிலீவிங் சம் ஒன் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் வேர்ட். மறுபடியும் சொல்றேன், பிலீவிங் சம் ஒன் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் வேர்ட். வேதத்தை விட மற்றவர்களின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை நம்புவது. வேதத்தை விட மற்றவர்களின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை நம்புவது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லெசனை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். நான் இதை வாசிக்கும் போது நான் பல முறை ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன். ஏன் ஆண்டவரே இது இப்படி நடந்தது, ஏன் ஆண்டவரே இது இப்படி நடந்தது, நீங்க இதை தடுத்து இருக்கலாமே, நீங்க ஏதாச்சும் செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், பல முறை இதை என்ன பண்ணிருக்கேன், கேட்டிருக்கேன். நீங்க இத சரியா புரிஞ்சுக்கணும். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் முழுவதுமா நீங்க என்ன பண்ணணும், வாசிக்கணும். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தை முழுவதுமா நீங்க என்ன பண்ணணும், வாசிக்கணும். நான் முதல்ல 3 வசனங்களை மட்டும் வாசிட்டு அதோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா எனும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போ, கர்த்தர் உரைக்கிறதற்கு இதுவே அடையாளம் என்றான். நல்லா கவனிங்க. இதோட பேக்ரவுண்ட நான் உங்களுக்கு சொல்றேன். போன வீடியோல நான் சொன்னேன், யெரொபெயாம் எப்படி அவன் பயந்து ஜனங்களுடைய உதவி தேவைன்னு சொல்லிட்டு அவன் 2 பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்குனான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், வீடியோல நம்ம பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் என்ன பண்றான், இந்த பொன் கன்றுக்குட்டிகளை வச்சு அவன் என்ன பண்றான், தனக்கு விருப்பமான ஆசாரியர்களை வச்சு அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல பலி செலுத்தும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, யூதா தேசத்திலிருந்து ஒரு தேவனுடைய மனுஷனை இந்த யெரொபெயாமுக்கு விரோதமாக அனுப்புகிறார். ஆண்டவர் அந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, நீ போன வழியா திரும்பி வரக்கூடாது, நீ அந்த ஸ்தலத்துல, அதாவது இஸ்ரவேல் தேசத்துல அப்பம் சாப்பிடவும் கூடாது, தண்ணீர் குடிக்கவும் கூடாது. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் அங்க நான் உனக்கு என்ன விஷயத்த சொல்றனோ அந்த தீர்க்க தரிசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு நீ என்ன பண்ண, திரும்பி என்ன பண்ணும், வரணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு சொல்றாரு. அந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்றான், ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் இந்த யெரொபெயாம் ஒரு பெரிய ராஜா, 10 கோத்திரத்துக்கு அவன் ராஜாவா இருந்தா கூட அவனை பார்த்து பயப்படாம தெளிவா ஆண்டவர் உரைத்த தீர்க்க தரிசனத்தை அப்படியே அவன் என்ன பண்றான், உரைக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அங்க அவன் சொல்ற அடையாளமும் அங்க என்ன பண்ணுது, நடக்குது. நல்லா கவனிங்க. இப்போ இந்த யெரொபெயாம் கோவப்பட்டு இந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து அவன் என்ன பண்றான், கையை நீட்டி அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த யெரொபெயாமுடைய கை என்ன பண்ணுது, மடக்க கூடாதபடிக்கு, திரும்பவும் அது மடக்க கூடாதபடிக்கு அது என்ன பண்ணுது, அப்படியே உறைந்து போகுது. அப்போ அவன் என்ன பண்றான், பயந்து அழுது இந்த தேவனுடைய மனுஷங்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட எனக்காக விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்லும் போது இந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்றான், இந்த யெரொபெயாமுக்காக ஜெபம் பண்ணி அவனுடைய கையை என்ன பண்றான், சரிப்படுத்துறான், அற்புதம் செய்யறான். தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க. இப்ப இந்த யெரொபெயாம் என்ன பண்றான், இந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து, வா என்னோடு கூட வா, நான் என்னோடு கூட அப்பம் சாப்பிடு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் கனப்படுத்துறேன்னு சொல்லும் போது இந்த தேவனுடைய மனுஷன் ராஜா கொடுக்கிற கனத்தை கூட விரும்பாம அதை என்ன பண்றான், தள்ளி விட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லி அவன் என்ன பண்றான், சொல்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
இந்த தேவனுடைய மனுஷன் இவனுக்கு பேர் பைபிள் என்ன பண்ணல, கொடுக்கப்படல. இது எந்த தீர்க்கதரிசின்னு என்ன பண்ணல, நமக்கு என்ன பண்ணல தெரியல. அந்த நாட்கள்ல அகியான்ற ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணா இருந்தான். ஆனா அவன் இவனான்னு சொல்லி என்ன பண்ணல தெரியல. ஆனா இவனுக்கு வேதம் கொடுக்கிற ஒரு பேரன்னு சொல்லி சொல்லலாம், தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேதம் ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லி வேதம் ஒரு மனுஷனுக்கு சாட்சி கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னா அவன் எப்பேற்பட்ட மனிதனா இருப்பான்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதோடு கூட மாத்திரம் இல்ல, இவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன், ராஜான்னு கூட பார்க்காம போய் தைரியமா தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன். ராஜா கூப்பிட்டு உனக்கு வெகுமானம் கொடுக்கறேன்னு சொன்னா கூட, நல்லா கவனிங்க, ராஜாவே கூப்பிட்டு உனக்கு வெகுமானம் தரேன்னு சொன்னா கூட இவன் என்ன பண்றான், உன் வெகுமானமும் எனக்கு தேவையில்ல, நீ கொடுக்கற எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தைரியமா அதை தட்டி விட்டு திரும்பி வருகிற ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஊழியக்காரன், எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு ஊழியக்காரன், எவ்வளவு ஆண்டவருடைய ஊழியத்துல உண்மையா இருக்கிற ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. ஆனா நல்லா கவனிங்க, இவ்வளோ இவன் உண்மையா இருந்தா கூட இவனுடைய முடிவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பரிதாபமான நிலை. ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, இவனை கொன்று போடுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஊழியத்துல இருக்கிற நாம, ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி நினைக்கிற நாம, ஆண்டவருக்காக ஓடணும்னு சொல்லி நினைக்கிற நாம, இந்த காரியத்தை இன்னைக்கு நம்ம தெளிவா கற்றுக்கொள்ளணும். என்ன நடந்தது, ஏன் இவனுக்கு இப்பட்ட ஒரு முடிவு, வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த தேவனுடைய மனுஷன் யூதால இருந்து பெத்தேலுக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சான். ஆனா இதே பெத்தேல்ல பார்க்கும்போது ஒரு கிழவனான தீர்க்கதரிசி இருந்தான். நல்லா கவனிங்க, வாசிங்க என்னோடு கூட. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 11வது வசனம். 1 ராஜாக்கள் 13:11. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். நல்லா கவனிங்க, இந்த கிழவனான தீர்க்கதரிசி எங்க இருக்கிறான், பெத்தேல்ல இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, இந்த பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் பேசல. இந்த பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிக்கு யெரொபெயாம் இவ்வளவு பெரிய அக்கிரமம் பண்றான், ஆண்டவர் உண்டாக்குன ஜனங்களை கன்றுக்குட்டிகளை வணங்க வைக்கிறான்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கோபமும் வரல, ஒரு வைராக்கியமும் வரல, இவர் எதுவுமே பண்ணல. கவனிங்க, இவருக்கு தேசத்துல என்ன நடக்குதுன்னு கூட இவருக்கு என்ன பண்ணல தெரியல. ஆனா இவர் யாரு, தீர்க்கதரிசி. இப்ப நல்லா கவனிங்க, இவனுடைய குமாரர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு தேவனுடைய மனுஷன் வந்தான், அவன் யெரொபெயாம் ராஜாவுக்கு விரோதமாவே தீர்க்க தரிசனம் உரைச்சான், ராஜா கூப்பிட்டு வெகுமானம் கொடுக்கறேன்னு சொன்னா கூட அவன் என்ன பண்ணல, அதை வாங்கலன்னு சொல்லும் போது இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்றான், போய் அவனை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவனை கொண்டு வர வச்சு அவன்கிட்ட என்ன தெரியுமா சொல்றான், என்னோட கூட அப்பம் சாப்பிடு அப்படி என்ன பண்றான் சொல்றான். அப்ப அந்த தேவனுடைய மனுஷன் சொல்றான், ஆண்டவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, நீ போன வழியா திரும்பி வரக்கூடாது, இந்த ஸ்தலத்துல நீ அப்பமும் சாப்பிடக்கூடாது, தண்ணீரும் குடிக்க கூடாதுன்னு சொல்லும் போது இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொல்றான், அவன்கிட்ட பொய் சொல்றான். என்ன தெரியுமா பொய் சொல்றான், இப்பதான் ஒரு தேவ தூதன் உன்னை கூப்பிட்டு உனக்கு அப்பம் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி என்ன பண்றான், பொய் சொல்றான். நல்லா கவனிங்க, இந்த 13வது அதிகாரத்தை நீங்க வாசிங்க. எனக்கு டைம் இல்லாதனால நான் என்ன பண்ணல, இந்த வசனத்தை வாசிக்கல. கவனிங்க, இந்த கிழவனான தீர்க்கதரிசி சொல்ற பொய்ய இந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்றான், நம்பி எங்க ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அங்க என்ன பண்றான், சாப்பிடுறான். அப்ப சாப்பிடும் போது இந்த கிழவனான தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தர் சொல்றாரு, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஸ்தலத்துல நீ சாப்பிட்டதுனால உன்னுடைய சரீரம் என்ன பண்ணாது, உன்னுடைய பிதாக்கள் அண்டையில என்ன பண்ணாது, போகாதுன்னு சொல்லி என்ன சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இவன் தேவனுடைய மனுஷன் உத்தமமானவன், உண்மையானவன், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவன், ஊழியம் செய்யறவன், தேவனுக்கு பயப்படுறவன், ராஜாவே வெகுமானம் கொடுத்தா கூட வாங்காதவன். ஆனா இந்த தேவனுடைய மனுஷனை ஒரு கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்றான், வஞ்சிக்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா?
ஏன் இந்த கவனமாயிரு சீரியஸ் நான் ஆரம்பிச்சேன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அல்லேலூயா. சில நேரங்கள்ல நாம உண்மையா இருப்போம், கர்த்தருக்கு உண்மையா ஓடணும், உண்மையா ஊழியம் செய்யணும் நம்ம சொல்லி பிரயாசப்படுவோம். ஆனா சாத்தான் என்ன பண்ணுவான், நம்மள வஞ்சிக்கிறதுக்காக, நம்மள திசை திருப்புறதுக்காக அவன் எல்லா ரூபத்திலும் என்ன பண்ணுவான், வருவான். சில வேளைகளை ஆண்டவருடைய தீர்க்கதரிசின்ற பேர்லயே அவன் என்ன பண்ணுவான், வருவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இப்போ இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன சொல்றான், இப்பதான் ஒரு தூதன் வந்து என்கிட்ட என்ன பண்ணாரு சொன்னாருன்னு சொல்லி என்ன பண்றான், பொய் சொல்றான். தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. இந்த கிழவனான தீர்க்கதரிசி இந்த கிழவனான தீர்க்கதரிசி நீங்க பாருங்க, இவன் பொய்யும் சொல்றான், இவங்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தையும் வருது. நான் சொல்றதுங்க புரியுதுங்களா? ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாரு சாத்தானை குறித்து, அவன் என்ன, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருப்பான். அப்ப நல்லா கவனிங்க, இந்த கிழவனான தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில சாத்தானும் கிரியை செய்யறான், சாத்தானும் வார்த்தையை கொடுக்கறான். கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்துக்குரிய வார்த்தை என்ன பண்ணுது, வெளிப்படுது. அது அப்படியே என்ன பண்ணுது, நிறைவேறுது. அல்லேலூயா. இன்றைக்கு ஊழிய பாதையில இருக்கிற டேஞ்சர் என்ன தெரியுமா, சில நபர்கள் கிட்ட ரெண்டு ஸ்பிரிட்டுமே ஒர்க் ஆகும். அல்லேலூயா. ஆமா, இது இன்னைக்கு இந்த வாலிப நாட்கள்ல இத நாம என்ன பண்ணோம், கவனிக்கணும், கற்றுக்கொள்ளணும். நல்லா கவனிங்க. இந்த கிழவனான தீர்க்கதரிசி கிட்ட பரிசுத்தாவியானவரும் கிரியை செய்யறாரு, அதே நேரத்துல சாத்தானும் பொய்யின் ஆவியும் என்ன பண்ணுது, கிரியை செய்து. ஆனா இத இந்த தேவனுடைய மனுஷனால என்ன பண்ண முடியல, அங்கீகரிக்க முடியல. நல்லா கவனிங்க. இது ரெண்டுமே ஒர்க் பண்ண முடியுமா? ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவியானவரும் கிரியை செய்யறாரு, சாத்தானும் பொய்யின் ஆவியை வைக்கிறான்னு சொல்லி சொன்னா முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா, பரிசுத்தாவியானவரும் சில நபர்கள் மேல கிரியை செய்வாரு, அதே நபர்களுக்குள்ள சாத்தானும் கிரியை செய்ய முடியும். இத நம்ம வாலிப நாட்கள் நம்ம என்ன பண்ணோம், அறிந்து கொள்ளணும். அப்போ நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது யாரு, நம்மள வழி நடத்துறது யாரு, ஊழியத்துல நம்மள கைட் பண்றது யாரு, இந்த அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நல்லா கவனிங்க. இந்த தேவனுடைய மனுஷன் செய்த தவறை இங்க பாருங்களேன். இந்த தேவனுடைய மனுஷன் கிட்ட இந்த கிழவனான தீர்க்கதரிசி வந்து சொல்றான், இப்பதான் ஒரு தூதன் வந்து என்கிட்ட என்ன பண்ணா சொன்னான். அப்ப இந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணிருக்கணும், மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிருக்கணும், கேட்டிருக்கணும். ஆண்டவரே, என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க, எங்க அப்பம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா இந்த தீர்க்கதரிசி வந்து இப்பதான் அப்பம் சாப்பிட சொன்னாருன்னு சொல்லி அவன் சொல்றாரே, இது எப்படி ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணிருக்கணும், கேட்டிருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணல, ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணல, கேட்கல. நல்லா கவனிங்க. இதுல மிகப்பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா, தூதன் சொன்னாருன்னு சொன்ன உடனே அவன் அப்படியே நம்பிட்டான். அல்லேலூயா. சில நேரத்துல கூட நமக்கு அட்வைஸ் பண்ண பெரிய பெரிய ஊழியக்காரங்க வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து தேவதூதனை இப்படி பார்த்து இருக்கிறேன், தேவதூதன் என்கிட்ட இப்படி பேசி இருக்கிறான், தேவதூதனை இதெல்லாம் செஞ்சிருக்கிறான், இதெல்லாம் பண்ணி இருக்கிறான். அப்ப நாம கவனமா இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, அதனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு தேவதூதன் வந்து ஏதாச்சும் காரியங்களை செய்யறான்னு சொல்லி சொன்னா அது உங்களோட வச்சுக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் எனக்கான லெசனா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. என்ன எது வழி நடத்தணும்னு சொல்லி சொன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன பண்ணும், நடத்தணும். இந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும், ஆண்டவரே உங்களுடைய தூதனை நீங்க அனுப்பிச்சீங்களா, உங்களுடைய தூதனை வந்து அனுப்பிச்சு இவர்கிட்ட சொன்னீங்களா, என்ன இங்க சாப்பிட சொல்லி என்ன பண்ணிருக்கணும், கேட்டிருக்கணும். ஆனா இந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணல, எதையுமே கேட்கல. இந்த கிழவனான தீர்க்கதரிசி, நானும் உண்மை போல ஒரு தீர்க்கதரிசி தான், இப்பதான் தூதன் வந்து சொன்னானோன்னு அவன் என்ன பண்ணிட்டான், நம்பிட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்துல நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட போய் நம்மள என்ன பண்ண மாட்டான், வேற ஒண்ணு செய்ய சொல்லி நம்மள என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. நம்மோடு கூட பேசுற ஆண்டவர் முதல்ல நம்ம கிட்டதான் என்ன பண்ணுவாரு, பேசுவாரு. ஒருவேளை நம்மள வேற ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னு சொல்லி சொன்னா முதல்ல அதை நமக்கு தான் அவர் என்ன பண்ணுவாரு, அறிவிப்பாரு. அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு அநேகர் வருவாங்க. ஆண்டவர் உங்களை இப்படி செய்ய சொன்னாரு, ஆண்டவர் உங்களை அப்படி செய்ய சொன்னாரு, ஆண்டவர் உங்களை இதை செய்ய சொன்னாரு. நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம், கவனமா இருக்க வேண்டிய காரியம். அப்படியா, ஏன் உங்ககிட்ட பேசுற ஆண்டவர் என்கிட்ட பேசல, உங்களை வழிநடத்துற ஆண்டவர் ஏன் என்கிட்ட வந்து சொல்லல,
உங்ககிட்ட இடைப்படுற பரிசுத்த ஆவியானவர் ஏன் என்கிட்ட இடைப்பட மாட்டுறாரு? அல்லேலூயா. ஒருவேளை நம்ம குழம்பும் போது, நமக்கு டவுட் வரும்போது, நமக்கு எந்த காரியங்களை எப்படி செய்யணும்னு தெரியாத போது நம்ம என்ன தரம் பண்ணோம்? தேவ சமூகத்துல போய் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? நீ 100 முறை போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஆண்டவர் ஒரு நாளும் நான் உனக்கு எத்தனை முறை சொல்றது, ஏன் திருப்பி கேட்கிற அப்படிலாம் அவர் கேட்கவே மாட்டாரு. ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, என்ன நடத்துங்க, நான் கவனமா இருக்கு எனக்கு சொல்லி கொடுங்க, நான் வஞ்சிக்கப்படாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நாம எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு சலிக்காம சொல்லி கொடுப்பாரு. தேவ பிள்ளைகளே, நம்ம கவனமா இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மத்தவங்களுடைய சொந்த அனுபவங்களை சொல்லும் போது அதை அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ப கூடாது. ஒருவேளை அவங்க உண்மையே சொன்னாலும் அது அவங்களுக்கு தான், எனக்கு இல்ல. என்ன நடத்துறதுக்கு தனிப்பட்ட விதத்துல அவருடைய வார்த்தை எனக்கு என்ன பண்ணுது இருக்குது, அது நிச்சயம் என்ன நடத்தும். கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். தேவனை நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். Thank you. God bless you.